என்ன பாட்டி என்ன பண்ற? கங்கா, உன் வயிறு இத்தினூண்டு மேடு தட்டி இருக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் பேசி பேசி பூரிச்சுக்கிட்டு இருந்தாமே. இங்க பாரு, இவ வயிற பாரு. எனக்கு என்னமோ இவளை பார்த்தாதான் மாசமா இருக்கிற மாதிரியே தெரியுது. உனக்கு ரொம்ப கொழுப்புதான் பாட்டி. அது தொப்ப. அவளுக்கு தான் சின்ன வயசுல இருந்தே தொப்ப இருக்குல்ல. அத்தை இவள கூழ் பானைன்னு பட்ட பேர் வச்சுதானே கூப்பிடும். என்னடி பழைய பட்ட பேரை ஞாபகப்படுத்திட்டேன்னு கோவம் வருதா? அவளாச்சும் கொஞ்சம் பூசண மாதிரி இருக்காளேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். மாதிரி யமுனா மாதிரி கஞ்சிக்கு செத்தவளுங்க மாதிரியே அவளும் இருக்கணுமா? ஏய், வண்டி ஓட்டி இறங்கு. ஏன் இறங்கணும்? முடியாது. எவ்வளோ உங்க கார்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு வருவாங்க. உங்க மேல எல்லா உரிமையும் இருக்கிற நான் வரக்கூடாதா? திருட்டுத்தனம் சொன்ன உடனே சாருக்கு கோவம் சுருன்னு வந்துருச்சோ? இப்ப கொஞ்சம் முன்னாடி கூட நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணீங்க. ஏய், திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொன்ன அப்புறம் பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? அடிங்க. நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன். எனக்கு கேப் புக் பண்ணி தரேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எனக்கும் இப்படிதான் குத்தணும் போல தோணுச்சு. நான் ஏன் கேப்ல வரணும்? ஓ, காவேரி பாத்துட்டு இருக்கிறப்போ நான் உங்க கூட கார்ல ஒண்ணா வந்தா அது காவேரி மேடம்க்கு கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சீங்களா? தேவையில்லாம எல்லாத்தையும் இஷ்யூ ஆகாத சொல். இரிட்டேட் ஆக வேண்டியது நான். வண்டி எடுங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன், வண்டி எடுங்க. நீ இப்படியே தான் பேசிட்டு வருவேனா என்னால உன் கூட வர முடியாது. கேப்ல போன சொன்னதுதான் உனக்கு பிரச்சனை. நீ கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போ. கேப் புக் பண்ணி கஸ்டமர் பார்த்துட்டு வரேன். கால் பண்ண சொல்லி நீங்க தானே மெசேஜ் பண்ணீங்க. பசுபதி விஷயமா தான் காவேரி. அந்தால எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சுக்க தான் ஒரு ஐடியா தோணுச்சு. அதை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் தான் உனக்கு கால் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ணேன். என்ன ஐடியா? நிவினை வச்சு தான் ஒரு பிளானை யோசிச்சேன். நிவினை வச்சா? நிவின் மனசு வச்சா பசுபதியை ரீச் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. எங்க நிவின் தானங்க பசுபதியை தேடிட்டு இருக்காரு. அப்புறம் அவரு மனசு வச்சா எப்படி? நிவினும் தேடிட்டு தான் இருக்காரு. ஆனா நான் யோசிச்சிருக்கிற ஐடியா கொஞ்சம் எனக்கே வேணுமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, நிவின் அதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. அப்படி என்ன ஐடியா? நிவினை வர சொல்லிருக்கேன். இந்தியா பேசி பாக்குறேன். உங்ககிட்ட சொன்னா பணம் தான் சொல்லுவேன். எங்க அப்படி என்னதாங்க ஐடியா? நான் நிவின்ட்ட பேசிட்டு அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட ஷேர் பண்றேனே. என்கிட்ட நீங்க சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல. இப்போ என்னவா இருக்கும்னு நான் என் மண்டையை போட்டு உடைச்சுக்கணும். மகாநதி இன்னைக்கான எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா காவேரியோட பாட்டி வந்து காவேரியை கிண்டல் பண்றாங்க. உன் வயிறு தான் பெருசா இருக்க மாதிரி இருக்கு, நீ தான் மாசமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, கங்கா வேறு கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரின்னு சொல்றாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா காவேரி ஷாக் ஆகுறாங்க. உடனே கங்கா வந்து அவர் வயிறு பெருசாக தானே இருக்கும், சின்ன வயசுல இருந்து அவருக்கு தொப்பை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு நிவின் வைஃப் வந்து பாத்தீங்கன்னா நிவின் கூட கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நிவின் கோவப்படுற மாதிரி வார்த்தையை அள்ளி வீசிடுறாங்க. நிவின் வந்து கார்லேருந்து கீழே இறங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதே காவேரியாக இருந்தால் நீ எதுவும் சொல்லியிருக்க மாட்டல அப்படின்னு சொல்லி நிவின் வைஃப் அவங்க கூட சண்டை போடுறாங்க. விஜய் வந்து காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. பசுபதியை கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட சொல்கிறாங்க.